அதாவது திணை இயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழர்கள் மரபில், அறிவு மரபில் எப்படி வந்து முதல்ல அறிவு தோன்றியது, அந்த அறிவு சிந்தனை மரபு எப்படி வந்து வளர்ந்தது, அதற்கு அடிப்படையான தன்மைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு நூலில். இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அல்லது தமிழ் அறிவுலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமஸ்கிருதத்திலிருந்தோ அல்லது வந்து கிரேக்கத்தில் இருந்தோ தான் அறிவு வந்து இங்கே வந்தது. அதுக்கு முன்னாடி தமிழருக்கு வந்து ஒரு தனித்த அறிவு கிடையாது, அல்லது அறிவு சிந்தனை மரபு கிடையாது, ஒரு சிந்தனை பள்ளி இல்லை அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்பாகவே நம்முடைய தொல்காப்பியத்தில் திணை என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம், பொழுது, அதே போல் தெய்வம், உணவு, அப்புறம் வந்து தொழில், இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கி எப்படி வந்து உலகத்தை பார்ப்பது, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எப்படி உள்வாங்குவது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் போல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த நூலில். இந்த நூல் அதை பற்றி தான் பேசியிருக்கோம். அதை விரிவாக எப்படியெல்லாம் வந்து அணுகணும், ஒரு கோட்பாடாக எப்படி பார்க்கணும், ஒரு அறிவியலாக எப்படி பார்க்கணும், ஒரு மெய்யியலாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பற்றியான ஒரு தெளிவான வரையறையை இந்த நூலில் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து முழுக்க படங்களோட, அதே போல் சட்டகங்களோட, குறியீடுகளோடு பண்ணியிருக்கோம். இது வந்து பழைய தன்மை. ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு அறவியலாக இந்த நூல் வந்து பேசப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீரழிவு, அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா. இதுக்கு மாற்றாக அந்தைய புலவர்கள், அந்தைய அறிஞர்கள் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. எப்படி இயற்கையோடு இணைந்து வாழணும். இப்போ மேற்கத்திய நாடுகளை பார்த்திங்கன்னா இயற்கையை வெல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், இயற்கையோடு இணைந்து வாழணும்னு சொல்லுவோம். இந்த இணைந்த வாழ்க்கையை எப்படி வந்து ஒரு கோட்பாடாக பார்ப்பது அப்படிங்கிறத இந்த நூலில் சொல்லப்பட்ட செய்தி. அப்போ இதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இதை விரித்து ஒரு 400 பக்கங்களில் இதை பேசியிருக்கோம். அப்போ இந்த அடிப்படை என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய அடிப்படையான நூல். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிற காலகட்டம் இப்போ வளர்ந்து வந்த காலகட்டம், இதுக்கு நமக்கு ஒரு சிந்தனை மரபு அடிப்படையில் இருக்குது அதை பற்றியும் இன்றைக்கி தமிழ் அறிஞர்கள் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தொகுப்பு நூலாக, ஒரு அடிப்படை நூலாக இந்த நூல் விளங்கும். அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் நிறைய ஆய்வுகளாக விரிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ தமிழ் அழகியல், அதே போல் திணை அழகியல், திணை அறிவியல், திணை பகுப்பாய்வு, இப்படி பல்வேறு செய்திகளை நம்ம விரிச்சுக்கிட்டே போகலாம். இது வந்து கிட்டத்தட்ட என்ன கேட்டால் இது ஒரு சுருக்கமான நூல் தான். இதை விரித்தோம்னா இப்போ 1000 பக்கங்களில் இது விரியும். அப்போ அந்த அடிப்படையான ஆய்வுக்கான ஒரு களமாக இந்த நூல் அமையும். இன்னொரு உலகத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய கொடை. இந்த திணையம் என்பது இந்த உலக சமூகத்திற்கு தமிழர்கள் கொடுத்த கொடை, தொல்காப்பியர் கொடுத்த கொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆகவே இந்த ஒரு அற்புதமான அடிப்படையான நூலை எல்லாரும் வாங்கி வாசித்து இதை திறனாய்வு செய்யலாம். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து சொல்லலாம். அது நம்ம இன்னும் செழுமைப்படுத்துவதற்கு பயன்படும். அதனால் இந்த நூல் வந்து ஒரு அடிப்படையான நூல் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன்.